எங்க நேமே லிஸ்ட்ல இல்ல, ஒய்ஃப் நேம் மட்டும் தான் இருக்கு. எங்க 3 பேர் நேமும் இல்ல. ஓட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கோம். 3 பேர் குடும்பமா கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் இங்கதான் வீடு எடுத்து இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒய்ஃப் கிட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுமா அப்படின்ட்டாங்க போல இருக்கு. ஒய்ஃப் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுறப்ப சுறா படமோ காவலன் படமோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. தப்பா ஃபில்அப் பண்ணிட்டாங்க. மக 2 மகளுக்கும் வீட்டுக்காரருக்கும் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருக்கு போல. 4 பூத்துலையுமே ஒரு பூத்திய சென்று கூட தாவே காக்காரன் கிடையாது. அவன் தான் போன் அடிச்சா எடுக்க மாட்டான். அவன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, பூத்துக்கு உள்ள இருந்தேம்பாங்க. இல்ல, அவன் வேற பூத்துல இருக்கான். 2021ல 100 பேர்ல 50% வாக்கு பதிவாகிருக்கு அப்படின்னா 50 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதே 50 பேர் ஓட்டு போடுறது 100 இருந்துச்சுல 2021ல, இப்ப அது 80 மாறி இருக்கு. ஆனா ஓட்டு போட்டவன் அதே 50 பேர் தான் போட்டிருக்கிறான்னா 80ல இருந்து 50 எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு தெரியலையே. எங்க அண்ணன் வந்து 2 தொகுதியில தான் போட்டிட்டாருன்னு நான் நினைச்சேன். அண்ணன் அதர் ஸ்டேட்ல போட்டிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கல்கத்தா பஸ்ஸுக்காக வெயிட்டிங்க. எதுக்குடா கல்கத்தா ஏறிட்டாங்க, பஸ் ஏறி போய் சேர்ந்துட்டாங்க. ஓ, அதனாலதான் 92% வெஸ்ட் பெங்கால்ல போலிங்க. மிஸ்டர் மூனாப்பானா, நீங்க இதை சொல்லணுமே நேரம் சார், நீங்க இதை சாப்பிட மறந்துட்டீங்க. ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. நிறைய நபர்கள் விசில் பட்டனை அமுக்கியதால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூத்துகளிலும் விசில் பட்டன் ஜாம் ஆகி கொண்டிருக்கிறதாம். இது எதுக்கு இத சொல்லும் போது உங்களுக்கே எவ்வளவு கடுப்பாகுது. உண்மையிலே 2 மணிக்கு இப்படி ஒரு அரை போதல ஒரு வீட்டை போட்டிருக்கான். எங்களுக்கு தான் எல்லா ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு நீ ஆல்ரெடி டிக்ளரேஷன் கொடுத்துட்ட. இதை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன். பிறகு வருகிறேன். 4ஆம் தேதி வரேன். நான் வந்து நேத்து பல பேர் வந்து மன உளைச்சலோட இருந்தாங்க. உண்மையான நிலவரம் இப்பதான் தெரிய வந்து என்னன்னு நண்பர்களே, 2 ஊருக்கு கிளம்பி இருக்கானுங்க. நேத்து 2வது ஊருக்கு பிறகு வருவோம். பெஸ்ட். அதாவது தமிழ்நாட்டுல வாக்கு சதவீதம் ஜிகுன்னு உயர்ந்தது அப்படின்னானுங்க. ஆமா, எவ்வளவுடான்னு தேடி போனா 82. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல 82 நம்மளுக்கு அடிக்கலையா அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல எஸ்ஐஆருக்கு பிறகு அப்படி ஒரு நம்பரை அடிக்கல. எஸ்ஐஆர் இப்பதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடக்கல. நீ இந்த எஸ்ஐஆர் 2006லயோ 11லயோ ஒழுங்கா எடுத்திருந்தாங்கன்னா அப்பயே நடிச்சிருக்கலாம். இதை நான் மட்டும் சொல்லல, பெரம்பூர்ல ஓட்டு போடுறதுக்கு மலேசியால இருந்து கிளம்பி வந்த ஒரு ஃபேமிலி சொல்லுது. அந்த பைட்டை வேணா எடுத்து எடிட் வாசம் வைங்க. ஐ மீன் அப்ராட் ஃபேமிலியோட நாங்களா இருக்கோம். ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தாங்க. எங்க நேமே லிஸ்ட்ல இல்ல, ஒய்ஃப் நேம் மட்டும் தான் இருக்கு. எங்க 3 பேர் நேமும் இல்ல. ஓட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கோம். 3 பேர் குடும்பமா கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் இங்கதான் வீடு எடுத்து இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒய்ஃப் கிட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுமா அப்படின்ட்டாங்க போல இருக்கு. ஒய்ஃப் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுறப்ப சுறா படமோ காவலன் படமோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. தப்பா ஃபில்அப் பண்ணிட்டு மக 2 மகளுக்கும் வீட்டுக்காரருக்கும் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருக்கு போல. சரி திரும்பி வந்தப்பயாச்சும் அவங்க அந்த ஃபார்மை பார்த்தாங்களான்னு கேட்டா, ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, மறந்துட்டாங்க. ஃபார்மை கடைசி வரைக்கும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. டேடியும் 2 குழந்தைங்களும் மலேசியால இருந்தோ சிங்கப்பூர்ல இருந்தோ டிக்கெட் போட்டு கிளம்பி வந்து எப்ப பூத்து பேனட் மிஷினு கிட்ட போற வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு தெரியாம. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நேத்தானே கிளம்புனாங்க. ஆமா, 1 வாரம் முன்னாடியே பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு பூத் லெவல் ஆபீசர் அப்படின்ற கவர்மெண்ட் ஆபீசர் வந்திருப்பாரு. வச்சிருந்தாங்களாம். வீடு மாத்தும் போது ஒய்ஃப் தொலைச்சிட்டாங்களாம். ஏங்க, பூத் ஸ்லிப் இருந்துச்சுன்னா அட்டையில பேர் பூத் ஸ்லிப்பை தான் தொலைச்சிட்டாங்களாங்க. யாரோட பூத் ஸ்லிப்? அவங்க 3 பேரோட பூத் ஸ்லிப்பையும் தொலைச்சிட்டாங்க. ஏங்க, லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா 3 பேருக்கு எப்படிங்க பூத் ஸ்லிப் வரும்? பூத் ஸ்லிப்பே உனக்கு கொடுத்துருக்க கூடாது. அப்ப நீ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அரசியல் கட்சியில இருந்து ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க, அது வேற காரணத்துக்காக. இவங்க அதை வாங்கி வச்சுட்டு இல்ல அவனும் வெரிஃபை பண்ணி கொடுப்பான். இன்னொன்னு, பூத் ஸ்லிப் இல்லைனாலும் நீங்க ஐடி எடுத்துட்டு போனா பூத் ஸ்லிப் ஆல்ரெடி இங்க உங்களுக்கு என்டர் ஆயிருச்சு. நீங்க ஸ்லிப் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. கொடுத்து நீங்க தொலைச்சிருக்க கூட செய்யலாம், அல்லது வாங்காம கூட இருக்கலாம். வாங்காம இருந்தீங்கன்னா பிஎல்ஓ அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிஎல்ஓ அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. அது இல்லைனாலும் பல கட்சிக்காரங்க வாசல்லே தான் இருப்பாங்க. அவங்க காலைல நான் போனேன், தாவே காரணம் வாங்கியிருப்பாரு. அரசாங்கம் உட்கார வச்சிருக்கீங்க ஆளு. அது ஓகே, எனக்கெல்லாம் பிஜேபி காரன் தான் எடுத்தே கொடுப்போம். யாருனாலும் கொடுப்பாங்க, யாருனாலும் வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் போனேன், ஒரே ஒரு ஐடி கார்டு மட்டும் தான் கையில் எடுத்துட்டு போயிருந்தேன். நான் போய் வரிசையில் நின்னேன். எங்க பூத்துல வந்து காலையிலே தம்பி எல்லாரும் கிட்டத்தட்ட போட்டாச்சு தம்பி, ஒரு 2-3 காலம் மட்டும் பாக்கி இருக்கு தம்பின்னாங்க. அந்த அளவுக்கு போலிங் முடிஞ்சு போச்சு. போகும்போது அந்த எங்க தெருவுல அந்த மொத்தம் ஒரு 4 பூத் இருக்கியா, 4 பூத்துலையுமே ஒரு பூத்திய சென்று கூட தாவே காக்காரன் கிடையாது.
அவன் தான் போன் அடிச்சா எடுக்க மாட்டான். அவன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, பூத்துக்குள்ள இருந்தேன்பாங்க. இல்ல அவன் வேற பூத்துல இருக்கான். அதுக்கு தான் வர்றோம். இப்ப அவங்க அங்க இருக்கான், பஸ் மாறி ஏறிட்டாங்க. அங்க போலிங் 92% அடிச்சிருக்கு. காலையில போனேன், ஒரு ஆதார் ஐடி மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன். போனோடனே வரிசையில நின்றுட்டேன். ஏன்னா எனக்கு ஆன்லைன்லயே நான் பார்த்துட்டேன். ஆன்லைன்லயே நம்ம பார்த்துடலாம் நம்மளுடைய பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாக எண் மற்றும் பாக வரிசை எண். எனக்கு பாக எண் பாக வரிசை எண் ரெண்டுமே எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டு நேரா உள்ள போயிட்டு அங்க வந்து துணை ராணுவ வீரர் உட்கார்ந்துருந்தாரு. தம்பி என்ன ஐடி மட்டும் வச்சிருக்கீங்க, பூச்சி பாயிண்ட் இல்லையா? நான் ஊர்ல இருந்து வர்றேங்க, எனக்கு நம்பர் தெரியும். அப்படி நம்பர் தெரியும்னா அப்ப அங்கதான் பிஎல் உட்காந்துருக்காரு, நீ போய் அவங்கள்ட்ட சீரியல் நம்பர் மட்டும் எழுதி வாங்கிட்டு வந்தேன்னா வேமா முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே உங்களுக்கு கொடுத்துட்டோமே சார் வீட்டுல அப்படின்னாங்க. வீட்டுல கொடுத்துட்டீங்க, நான் வீட்டுக்கே போகலாம், நான் நேரா போலிங் பண்ணிட்டேன், சீட்ல எழுதி கொடுத்தீங்கன்னா போயிருவேன் அப்படின்ட்டு அப்புறம் சீட்ல எழுதி கொடுத்தாங்க. உள்ள போனேன், ஓட்டு போட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆமா, இப்ப இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒழுங்கா அதை சொல்ல தெரியல. இவங்க எஸ்ஐஆர் ஃபார்மையே ஒழுங்கா ஃபில்அப் பண்ணாம வரல, அதுதான் உண்மை. அதுக்கடையில இவங்க அதை வச்சதை எங்கேயோ தொலைச்சிட்டாங்க அப்படின்னு ஒய்ஃப் மேல பள்ளியை போட்டாங்க. ஒய்ஃப் மேல பள்ளி போடுறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி போல் இருக்கு. போட்டுட்டாங்க. குடும்பமா வந்து ஓட்டு போடுறதுக்கு வர்ற வரைக்கும் அவங்க கண்டுக்கிறவே இல்லை. எங்களால ஓட்டு போட முடியல அப்படின்னு வருத்தத்தோட வேதனையோட கிளம்பி போயிருக்கிறாங்க. இப்ப இது எதுக்கு சொல்ல வந்தோம்? ஏன்னா ஓட்டிங் பெர்சன்டேஜ் விஷயத்துல எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தகுதி இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற தயவு தாட்சண்யமே இல்லாம ஒழுக்கமா ஃபார்ம் எழுதி கொடுத்தியா, அந்த ஃபார்முக்கான ஓட்டர் ஐடியில நீதான் இருக்கியா அப்படிங்கறத அடிப்படையில் மிச்ச சொச்சம் இருந்த வாக்குகள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இதுதாண்டா ஓட்டு, இதாண்டா நம்பர்னு சொல்லி அவன் ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டான். 5.5 கோடி 6.5 கோடி இதுதான் உன் நம்பர், இதுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய பட்டியல்னு கொடுத்துட்டான். இந்த நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 2021 தேர்தல்ல கிடையாது, அதிகமா இருந்துச்சு. இப்ப இந்த கழியப்பட்ட நம்பர் இருக்குல்ல, இது எல்லாமே சேர்த்து அப்ப இருந்தது. அப்ப செத்து போனவங்க 2 டபுள் என்ட்ரி வச்சிருந்தவங்க இது எல்லாரோட கவுண்டும் அப்ப இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல. ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அதை தாண்டியும் இந்த மாதிரி மலேசியால இருந்து வந்த குடும்பங்கள் மாதிரியான இருக்கிறவங்களுடைய ஓட்டுகளும் இல்லாம போயிருக்கு. அது விசாரணைக்கு உட்படுத்த. அது போக ஒரே ஆள் பேர்லயே பல என்ட்ரிகள் இருக்கிற விஷயங்களும் கூட நடந்திருக்குது. எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய இன்ஹரண்டான மிஸ்டேக்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பலமுறை வந்து தீஸ்தா மேடத்தோட பேசியிருக்கோம். நம்ம தனியா வந்து முன்னாள் IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள், அப்புறம் மனோஜ் அப்படின்ற பீகாரை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கட்சியை சேர்ந்த MP, அதுக்கப்புறம் இன்னும் பல செயற்பாட்டாளர்களோடு சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கருத்தரங்கமே நடத்தணும். சென்னையில வந்து இந்த கருத்தரங்கத்தை நடத்தினோம். அதுலயுமே நம்ம பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். எஸ்ஐஆர் வந்து எப்படி வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு, தமிழ்நாட்டில் அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய போலிங் பெர்சன்டேஜினுடைய ரிட்டர்ன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் விரிவான தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது, பொட்டியை உடைக்கும் போது 17C இருக்கிற நம்பரும் இவன் குத்தி இருக்கிற வெளியே காட்டுற நம்பரும் ஒன்னா இருக்கா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணும் போது நம்ம அதை விரிவா பேசுவோம். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நம்ம BLAக்கள்கிட்ட பேசணும். 4.25 கோடி கிட்ட இப்போ வரைக்கும் வந்திருக்கு 5 மணி நிலவரப்படி அவங்க சொல்றது. இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம BLAக்கள்கிட்ட வந்து எஸ்ஐஆர் குறித்து பேசுறோம். யாரு திமுக இருக்கக்கூடிய BLA2 அப்படின்ற பாக முகவர், அபிஷியலி டெசிக்னேட்டட் பூத் ஏஜென்ட். அந்த பூத் ஏஜென்ட்டுகள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருக்கிறது ஒரு உண்மையிலே சிக்கலாக தான் இருந்தது. நாங்க பல முறை எழுதி கொடுத்துருக்கிறோம், ஆனா தேர்தல் ஆணையம் நீக்கல. கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் கூட எங்கள்கிட்ட இன்னமும் நாங்க வச்சிருக்கிறோம், ஆனாலும் தேர்தல் ஆணையம் நீக்காம வச்சிருந்தது. இந்த முறை அதை எல்லாத்தையும் நாங்க மறுபடியும் சொல்லி நீக்கி இருக்கோம். கூடுதலா அவங்க சில பேரை நீக்கி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு புதிய வாக்காளரா நாங்க பதிவு பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு நாங்க ஓட்டர் ஐடி எடுத்து கொடுத்து ஓட்டு போடுறதுக்காக அனுப்பி வச்சிருக்கோம். பல பேருக்கு வந்து அவங்க கேட்கிற ப்ரூஃப் கொடுக்க முடியாத நெருக்கடிக்கு உள்ளாகி அவங்களாலும் ஓட்டு போட முடியாத நெருக்கடியும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் பூத் ஏஜென்ட் பண்றாங்கன்னா தாவேக்கா பூத் ஏஜென்ட் கிடையாது. அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்னது போல பூத்துக்கு 300 பேர் இறக்க முடியாது. பூத்துக்கே 300 ஓட்டு தான் மொத்தம் இருக்கும். இப்ப 100 பேர் இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பர் 2021 100 பேர்ல 50% வாக்கு பதிவாகி இருக்கு அப்படின்னா 50 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் கணக்கு. மீதி 50 பேர் ஓட்டு போடல அப்படின்னா ஏன் போடல, இருந்து ஓட்டு போடலையா, செத்து போய் ஓட்டு போடல, அந்த கணக்கு உனக்கு தெரியாது. தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியாது. இல்ல படுத்துக்கிட்டு பகுமானமா வீட்டுல இருந்துகிட்டு புக்மை ஷோல ஓட்டு போட்டுறலாம், அதுதான் விஜய்க்கு விழுகும் அப்படின்னு நம்புறவனா கூட இருந்திருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம். ஒரு 50 பேர் அப்படி வச்சிரு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இதே 50 பேர் ஓட்டு போடுறது 100 இருந்துச்சுல 2021, இப்ப அது 80 மாறி இருக்கு. ஆனா ஓட்டு போட்டவன் அதே 50 பேர் தான் போட்டிருக்கிறான்னா 80ல இருந்து 50 எத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு தெரியலையே. 70% வருமா? கிட்டத்தட்ட வந்துடும். 50% 70% மாறுது. ஏன்னா இங்க 20 குறையுது. அப்ப 70% விழுந்துருச்சு. 70% விழுந்துன்னு இந்த இதுல எதுலயோ அடிபட்ட ஏதோ மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது.
நம்மளுக்கு வந்து பெருசா இருக்கக்கூடிய நம்பரை சுருக்கி இருக்கிறாங்க, அதனால நம்ம ஓட்டு இப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கறதான் ஃபேக்ட். இது ஒண்ணு. இப்ப அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இப்ப 5 மணி நிலவரப்படி 82% போலிங் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்த 82க்கும் காரணம் வந்து நம்முடைய விஜய் அண்ணா தான் அப்படிங்கிறது வந்து மூனா பானாக்களுடைய முக்கியமான வாதமா இருக்கு. அப்படி நம்ம இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் தான் நேத்து பூரா இன்ஸ்டாகிராம்ல என்ன சொன்னா, எங்களை ஓட்டு போட விடாம திமுக சதி பண்ணிருச்சு, கிளாம்பாக்கத்திலே உட்கார வச்சிருச்சுன்னா. கிளாம்பாக்கத்துல இப்ப நீ ஓட்டு போட போனியா, ஓட்டு போட போகலையா? கிளாம்பாக்கத்துல எதுக்கு உங்களை உட்கார வச்சாங்க? என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? அதாவது தமிழ்நாடு அரசு, திமுக அரசுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் ரசிகர்கள் ஒரு விரல் புரட்சி செய்ய போறாங்க, ஆட்சியை மாத்த போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கரெக்டா விஜய் ரசிகர்களை எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுத்து, உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலதான் பஸ்ன்னு அவங்களை ஏமாத்தி கிளாம்பாக்கத்துக்கு வர வச்சு, அங்க வர வேண்டிய பஸ் எல்லாத்தையும் போரூர் பைபாஸ் வழியா வெளியேற்றி விட்டாங்க போல. எந்த ஊர்ல அப்படி நடந்துச்சு? ஏன் சொல்றாங்கயா? இத நம்புறாங்க அவங்க. என்ன நம்மளுக்கு என்ன தகவல்னா, இல்ல ஒரு நிமிஷம், அதாவது கூட்டத்துக்கு அப்புறம் வருவோம். பஸ் வருதா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோயம்பேடுல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க எந்த ட்ரோன் ஷாட் எடுத்து பாருங்க, சேட்டலைட் ஷாட் எடுத்து பாருங்க, பஸ் தான் டிராபிக் காரணம். பெரும் டிராபிக் நின்னது, அதற்கு காரணம் பஸ் போக்குவரத்து. அந்த பஸ் போக்குவரத்துன்றது ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால டிராபிக் ஜாம் அதிகமானது, பேருந்துகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டது. வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த நெரிசல் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்பர் ஆஃப் பஸ் சர்வீஸை வந்து அதிகப்படுத்துறதையும் பாக்குறோம். வியாழக்கிழமை போல் நடக்குது. வர்றவங்க, ஊருக்கு வர்றவங்க பாவம் வெள்ளி சனி ஞாயிறு வீட்டுல இருந்துட்டு சேர்ந்து ஒரு மனசா ஊர்ல இருந்துட்டு திங்கக்கிழமை போலான்றதுக்காக கூடுதலா கூட வரலாம். அதனால நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கு ஒரு பொதுநலம், அதுல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த சுதந்திரம்லாம் இது பரவாயில்லைங்க. எங்க அண்ணன் வந்து 2 தொகுதியில தான் போட்டிட்டாருன்னு நான் நினைச்சேன். அண்ணன் அதர் ஸ்டேட்ல போட்டிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எதுக்கு ஆக்சுவலா அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிராபிக்கு பெரும் காரணமே எல்லாம் கல்கத்தா பஸ்ஸுக்காக வெயிட்டிங்க. எதுக்குடா கல்கத்தா ஏறிட்டாங்க, பஸ் ஏறி போய் சேர்ந்துட்டாங்க. ஓ, அதனாலதான் 92% வெஸ்ட் பெங்கால்ல போலிங்க. மிஸ்டர் மூனாப்பானா, நீங்க இத சொல்லணுமே நேரம் சார், நீங்க இத சாப்பிட மறந்துட்டீங்க. ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. நீங்க 92% வெஸ்ட் பெங்கால்ல விழுந்திருக்குது. அண்ணன் வந்து தளபதி விஜய் தான் அங்க போய் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால அந்த மக்கள் எழுச்சி கொண்டுட்டாங்க, வாக்கு சதவீதம் பிச்சுக்கிருச்சு. 2 காரணங்கள். அதாவது முதல்ல ஏன் போலிங் அதிகரித்தது அப்படின்றது ஒரு பார்ட்டு, கிளாம்பாக்கத்துல ஏற்பட்ட அந்த நெரிசல் அப்படின்றது, அல்லது போக்குவரத்து நெரிசல், அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேர் சென்னையில இருந்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க பெரம்பூர் தொகுதியில ஓட்டு போடுறது அப்படின்னும் போது ரொம்ப டிராபிக் ஆயிடும். நான் விசாரிச்சேன் சிலர்கிட்ட, பெரம்பூர்ல ஓட்டு போடுறத சென்னை மக்கள் பார்த்துப்பாங்க, திருச்சி தூரமா இருக்கு, அங்க நிறைய பேர் வராம இருப்பாங்க. இப்ப டிராவல் பண்ணி நம்ம போகணுமா அப்படின்னு பலர் நினைச்சுக்கிட்டு திருச்சி கிழக்குல ஓட்டு போட போக முடியாது. அப்ப நம்ம எல்லாம் வந்து கிளம்பிடுவோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு துப்பாக்கி மாதிரியான ஒரு படம், அந்த படத்துக்கு டிக்கெட் வந்து மதுரையில எல்லா தியேட்டர்லையும் தேடி பார்க்குறோம். சினிப்பிரியா, மினிப்பிரியா, தங்கரிகள், தமிழ் ஜெயான்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறோம், டிக்கெட் கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், மேலூர் பக்கம் தாண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு தியேட்டர் இருக்குடா, ஆனந்தா தியேட்டர்ல போய் பாப்போமாடா, அந்த தியேட்டர்ல ஆனந்தா தியேட்டர் திருமங்கலத்துல இருக்கு. சரி, உன்னை லீட் எடுக்கலாமேன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உடனே திருமங்கலம் புராணத்தை எடுத்துட்டு அதெல்லாம் ஒரு தியேட்டர் தான் இருந்துச்சு. இல்ல இப்ப அதை விட நல்ல தியேட்டர் பானு தியேட்டர் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற தியேட்டர்ல போனா டிக்கெட் ஈஸியா கிடைக்குமே அப்படிங்கிற மைண்ட் செட். கல்லல் புலியால் அப்படின்னு காரைக்குடி பக்கத்து போலாம், தியேட்டரே கிடையாது. சரி, இப்ப அப்படி ஒரு மைண்ட் செட்ல இவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கல்லல் புலியால இருந்து பரமக்குடி வரைக்கும் தியேட்டர் கிடையாது. இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த தியேட்டர் இல்லாத ஊர் இருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த விஜய் ரசிகர் என்னங்க பண்ணுவாங்க, சீமானுக்கு போட்டுருவாங்க. அத கணக்கு பண்ணித்தான் அவர் அங்க இறங்கியிருக்காரா, தியேட்டர் இல்லாத ஊரா பார்த்து நம்ம நிப்போம், அப்பதான் நமக்கு ஏதாவது ஓட்டு தரும். அதுலயும் பாவம் கரும்பு விவசாயியவோ ஏற்கலப்போ பக்கத்துல வச்சு விட்டாங்க. கரும்பு விவசாயி தனியா போட்டிடுதுல, அவன் நினைச்சு சீமானே மாத்தி போட்டு, ஐயோ இது போன வாரம் பண்ண வியாபாரம், இது போன எலெக்ஷனுக்கு நம்ம கொடுத்த சின்னம், அப்படி மாத்தி போடுற நிலைமை இல்லை. இல்லாட்டினாலும் உனக்கு அப்படியே போட்டு பெர்சன்டேஜ் வந்துட போகுது. சரி, தியேட்டர் இல்லாம பரமக்குடி போறோம். இப்படி இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, நேத்து சென்னையில இருந்த பல கேங்கு பெரம்பூர்ல நம்மள ஓட்டு போட விட மாட்டாங்க, ஓட்டு போடுறதுக்கு கூட்டமா இருக்கும், அதனால நம்ம திருச்சி கிழக்குக்கு போய் ஓட்டு போட்டுருவோம்னு சொல்லி கிளம்பி போயிருக்கிறானுங்க. அதனால ஏற்பட்ட பலான நெரிசல் தான் அந்த நெரிசல். இது உண்மையிலே வந்த தகவல்.
வாய்ஸ் ஆஃப் மாமனார்ல இது வந்து மெயின் டிபேட்டா போய்கிட்டு இருக்கு. திருச்சி கிழக்குல வந்து எத்தனை தம்பிகள் காக்கி சட்டை காக்கி பேண்ட் மாட்டிட்டு வந்தாங்கன்னு கவுண்ட் எடுக்க சொல்லி காக்கி அனுப்பிச்சு. சட்டை காக்கி பேண்ட் மாட்டிட்டு வருவாங்க அவங்க வேற, இல்ல வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் மாட்டிக்கிட்டு யாரு வந்தாங்கன்னு. அது போக்குவரத்து நெரிசல் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆமா, சென்னையிலிருந்து மதுரை வருவதற்கோ அல்லது தெற்கு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கோ போக்குவரத்து நெரிசல் இருந்ததா என்றால் இருந்தது. மெல்டன் கூட அதான் சொன்னாப்ல, வர நேரத்தை விட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சேர்த்துட்டாப்ல. நானும் 10 வருஷமா சென்னையில தான் இருக்கேன். 10 வருடமாக நம்மளும் தொடர்ந்து பாக்குறோம். சென்னை போயிட்டு வரும்போதெல்லாம் எப்போதெல்லாம் இந்த பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் மாதிரியான முக்கிய பண்டிகைகள், லாங் லீவ் வர்ற பண்டிகைகள், அப்புறம் நியூ இயர், இதை ஒட்டியான போக்குவரத்து அப்படின்றது எப்பவுமே ரொம்ப கடுமையான நெரிசலாக இருக்கும். போன 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போதெல்லாம் பஸ்ல போகும் பொழுது ஏற்பட்ட அந்த துயரமான அனுபவங்கள் எல்லாம் பல பேர் மறந்திருக்கலாம். ஆனால் நம்மை போல ஊடகத்தில் இருப்பவர்கள் அதை மறப்பது அப்படின்றது அறமான காரியம் அல்ல. அப்போ ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேர்ல, நான் ஒரு மூணாப்பானா அப்படின்ற பேர்ல வாய்க்கு வந்தபடி உண்மையை மறைத்து விட்டு புதிய புழுவுகளை அவிழ்த்து விடக்கூடாது. முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாட்டுக்கு வழி தெரியுங்கிற கணக்கான உதாரணங்களை எடுத்து இப்ப ஒண்ணு யோசிச்சு பாருங்க. 2016 இப்படிப்பட்ட நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோமா? இல்ல, கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. 2021 கூட்ட நெரிசல் அதிகமா இருந்துச்சா? அதிகம் இருந்தது. 2026 கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தா அதை விட அதிகமா தான் இருக்கும். இதுதான் இயல்பு. ஏன்னா சென்னை நகரத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது அப்படிப்பட்ட வளர்ச்சி. இதுல கூடுதலா ஒரு சில இளைஞர்கள் ஆர்வ மிகுதியின் காரணமாக இந்த முறை புதிதாக ஓட்டு போடுவதற்காக போயிருக்கலாமா என்றால் நிச்சயமாக போயிருக்கலாம். அதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னா இன்றைக்கு இதை திமுக மீது பிளேம் பண்ணுவதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? இல்ல, இப்ப திமுகவால இவன்லாம் வந்து தாவேக்கா ஓட்டு போடுறவன், இவன்லாம் வந்து விஜய் ஃபேன், இவன்லாம் வந்து அவங்க ஃபேன், இவங்க ஃபேனு, இவனெல்லாம் ஓட்டு போட அலோ பண்ணாத அப்படின்னு லிஸ்ட் எடுத்து இவன் திமுக ஓட்டு போடுறவன், இவனை பூரா வண்டியில ஏத்து அப்படி ஏதாவது கணக்கெடுக்க முடியுமா? ஒருத்தங்களை ஓட்டு போட விடாமல் தடுப்பது அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணா அது அவனுக்கும் பெரிய ஆப்பு. நீங்க போட முடியாது. நீங்க தானே சொல்றாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க. ஏன் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்ற? ஏன்னா எப்படியாவது ஓட்டு தெரியாதா, எந்த ஓட்டாவது நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிராதான்னு தானே கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி தானே ஓட்டு போட வர்றதுங்கும் போதும் எவ்வளவு பேர் போட வர்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபம். அவன் எனக்கு போடுவானா, இன்னொருத்தனுக்கு போடுவானா, மாத்தி போடுவானா? நம்மளே பார்த்திருக்கோம் பல தேர்தல்கள். திமுக காரங்க தெருவா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒழுங்கா எழுதுங்கடான்னு மார்லை மைத்லயே அடிச்சுக்கிட்டாங்களே. ஏடிஎம்கே சேர்த்துதானே அத ஏடிஎம்கே காரங்களே பேட்டி கொடுத்தாங்க. எம்எல்ஏ சொல்றாரு, எங்க ஏரியால எங்க கட்சிக்காரங்களே இல்லங்க, திமுக காரங்க தான் எனக்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னு அதிமுக எம்எல்ஏ சொல்றாரு. அப்படி ஒரு எம்எல்ஏ தான் ஓ பன்னீர்செல்வம் கூட இல்ல. அவருக்கு போன போது அவர் பையனை வீட்டுல தேடி இருக்கிறாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் திமுக காரங்க தான் அவர் பையன் அவங்க எல்லாரையும் ஓட்ட சேர்த்திருப்பாங்க. எங்க பண்ணாரு? வீட்டுல தாங்க இருந்திருப்பாரு. வாக்கு கேட்க போன பிஎல்ஏவுக்கு தெரியாதுல்ல. அது சரி தெரியாது. அப்படி ஏதாவது லிஸ்ட் எடுத்து இவங்களால தனியா ஒருத்தங்களை ஐசோலேட் பண்ணிட முடியுமான்னா முடியாது. எந்த ஓட்டா இருந்தாலும் ஓட்டு கணக்காகணும். அந்த ஓட்டு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்மளுக்கான ஓட்டா மாறலாம். சரி, இப்படி அப்படிங்கிறதுக்காக தான் ஒர்க்கே பண்ணுவாங்க. எதிர்கட்சி ஓட்ட பூரா தூக்குறதுன்னா ஜெயலலிதா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. திமுக ஓட்ட பூரா தூக்கி இருக்கலாம்ல. ஆமா, அப்படி தூக்க முடியுமா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக புகார்கள் வரலாம். இறந்தவர்களை பேர்ல பட்டியலில் நீடிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கலாம், அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். ஆனா யாரையுமே பட்டியல இருந்து அப்படிலாம் முழுசா நீக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சியும் பூத்தே சென்று நீ தானே சொன்ன, உங்க மூணாப்பானா சொன்னாரா இல்லையா? வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கக்கூடிய அந்த மூணாப்பான ஷார்ப் தாடி சேவிங் வந்து சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? பூத்துக்கு 300 பேர் இருக்கிறான்னு. எது ஓட்டு போடுறதுக்கா? தாவேக்கால பூத்துக்கு ஓட்டு கட்சியில 300 பேர் இருக்கானாயா பூத்துல? ஏண்டா எங்க பூத்துல ஓவரால் ஓட்டிங்க 300 பேர் தான்டா. பூத் ஏஜென்ட் 300 பேரை வச்சு அவன் என்னடா பண்ண? அப்ப அதை நீக்கணும் அப்படின்னா அப்படி எல்லாம் நீக்க முடியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும், வழக்கமா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எப்பயுமே மாறாது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டு. ஆனா அங்க வந்து ஏடிஎம்கே போய் காசு கொடுக்குறான். ஆமா, கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறான்? பட்டியல இருந்து நீக்கிட்டா ஈஸி இல்ல. அப்ப ஓட்டு போட விடாம பண்றது, பட்டியல இருந்து தூக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே அவன் என்ன போராட்டத்துக்கு போராட்டம்னா வந்து ஜனநாயக போராட்டத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், ஓட்டு போடுறதுதான் வேலை. ஓட்டு போட வைக்கணும் எப்படியாவது. ஒண்ணும் இல்ல, பூத்துக்கு வந்து ஆட்டோ பிடிச்செல்லாம் கூட்டு போவாங்க வயசானவங்களை. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் ஈஸியா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, அல்லது கன்வின்ஸ் ஆகவே தேவையில்லை, அவங்களுக்கு புரியும். சரி, ஆனா இவனுங்க ஃபேன்ஸ் இருக்கிறானுங்கல்ல, இந்த தற்கொலை கூட்டம் இருக்கிறானுங்கல்ல, இவனுங்கள்ட்ட போய் மேனிப்புலேட் பண்றது இருக்குல்ல, இப்ப எப்படியும் தோத்து போயிடுவானுங்க. அதுல ஒருத்தன் எழுதுறான், அவன் எழுதுன எழுத்து தாண்டா அதாவது இந்த சமஸ்தானமே ஆடிருச்சுமா இல்ல, அது மாதிரி 2 மணிக்கு ஒரு ட்வீட், 12 மணிக்கு கடை திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு இன்னைக்கு கடை இன்னைக்கு லீவுயா
சரி ஒருவேளை அந்த அதனால 3 நாள் முன்னாடியே ஸ்டாக் வாங்கிட்டாங்க. ஸ்டாக் வாங்கிருப்பான், இல்லாட்டி அவன் இயற்கை பானம்லாம் அடிக்கிற பையன் தான், போஸ்ட் எல்லாம் போடுற பையன் தான். அந்த பையன் எழுதுறான், நிறைய நபர்கள் விசில் பட்டனை அமுக்கியதால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூத்துகளிலும் விசில் பட்டன் ஜாம் ஆகி கொண்டிருக்கிறதாம். இது எதுக்கு இத சொல்லும் போது உங்களுக்கே எவ்வளவு கடுப்பாகுது. உண்மையிலே 2 மணிக்கு இப்படி ஒரு அரை போதில ஒரு ட்வீட் போட்டிருக்கான் ஒருத்தன். அவன் முன்னாள் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறான், தாவேக்கால பொறுப்பாளர் இருக்கான். முன்னாள் ஜேர்னலிஸ்ட் அவரேதான் விட்டுருக்க போயலா. என்ன எளவு கருமாந்திரம்னு எனக்கு தெரியல. இத சொல்றது மட்டும் இல்லாம இத தனக்கு பிறந்த குழந்தைகளோடு வேற உட்கார்ந்து இத கண்டென்ட்டா மாத்துவான் தலைவன். அதை விட எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட்ல எப்படிலாம் உருட்ட போறான் தலைவன்னு எனக்கெல்லாம் நடுங்கிருச்சு. திருக்குறள் எழுதிக்கிட்டு இருக்கிறான் உட்கார்ந்து. என்ன எப்படிலாம் உருட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா தற்குறிகளை ஏமாற்றுவதற்கு ரொம்பலாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. சும்மா அப்படி போற வழியில அஜித்தை பத்தி ஒரு திட்டு, ரஜினியை ஒரு திட்டு, உதயநிதியை ஒரு திட்டு அப்படின்னு வாரி தூக்கிட்டு போயிட்டோம்னா போதும். அவன் உண்மை பொய் அதெல்லாம் கிடையாது. அவன் கிச்சு கத்திட்டு கடிக்க வந்துருவான். அந்த நெரேட்டிவை செட் பண்றதுக்காகத்தான் பஸ் உடலை சதி. அதனால என்ன பண்ணணும், 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்கணும். 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்க முடியாது. அத்தாத்தண்டி தேர்தல் ஆணையம் நல்லா வெவ்வேறு ஊருக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. உனக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும்னா வெஸ்ட் பெங்கால்ல தீதி மீனோட கிளம்பி வருவாங்க. அரே யார் பையா, எனக்கு 7 மணி நேரம் கொடு, 92 வந்துருச்சு, இன்னும் 8 வர்றதுக்கு 8 மணி வரைக்கும் நடத்த மாட்டியா கேட்பாங்கல்ல. இவனுக்குதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த. ஒரு நாள்ல ஒரு பூத்துக்கு எலெக்ஷன் நடத்த முடிக்க முடியலையடா ஒரு மாநில. இவனுக்கு கேட்கறான், விஜய் கேட்கிறாராம் 2 மணி நேரம் கூடுதலாக வேணும். எதுக்கு? கிளாம்பாக்கத்துல பஸ் நின்றுச்சான். இப்ப சரி, கிளாம்பாக்கத்துல இருந்து பஸ்ல நெரிசல் வருது, கூட்டம் வருது அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த தேர்தல் ஆணையத்திட்ட வைக்கிற கோரிக்கை இருக்குல்ல, இதை எப்ப வச்சிருக்கிறது தெரியுமா? ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒண்ணு கூப்பிட்டு எல்லா தேர்தலுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கைகளை ஃபார்மலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க. அப்ப என்ன பண்ண தூங்கிருப்பார் வழக்கம் போல. அங்கெல்லாம் சொல்லியிருக்கணும். பனையூர்ல கூட்டம் நடத்தினாங்களா? அப்புறம் எப்படிப்பா நான் பங்கெடுக்க முடியுது? என்னப்பா இது உலக வழக்கம். நம்மளுக்கு மீட்டிங் நடத்தணும்னா நம்மளுக்கு வீட்டுக்கு நீங்க கூப்பிடணும். நம்ம வீட்டுல தான் மீட்டிங் நடத்தணும். வீட்டுக்கு வந்தா நீ முடிச்சிருப்பியா? அது நீங்க அந்த டைம்ல நீங்க சொல்லணும். சரி, நீ முடிச்சே இருந்தாலும் பேசிருவியா? ஏதோ யூடியூபரை கூப்பிட்டு ரெக்கார்டிங் பண்றேன்னு உட்கார வச்சு 3 மணி நேரம் முறைச்சு பார்த்து அனுப்பி விட்டாமே. எடிட் பண்ணி பாத்துருக்காங்க. கேள்வி கேட்டவனே காரி துப்பிட்டு போயிட்டான். இந்த கர்மத்தை என் சேனல்ல போட்டா விளங்குமாடா, இது பொடிக்கு போயில சிக்குமாடா. டெய்லி விக்கிபீடியாவை பார்த்து நியூஸ் போட்டாலே 1 லட்சம் பேர் பாத்துருவான்டா. இந்த இளவனை எப்படி பார்க்க வைக்கிறது? தூக்கி தூரடிங்கன்னு அந்த பையன் எகிரி அடிச்சிருக்கிறான். அது ஒரு எப்பவுமே இது மாதிரியான விஷயங்களை ஹேசியங்களை சொல்லாத ஒரு முக்கியமான நபரே இந்த ஏசியத்தை சொல்றாரு. அப்ப நீ எடுத்தது உண்மை, பார்த்தது உண்மை, ஆனா நீ பேசாம அதை புட்டேஜ் ஸ்கிராப் பண்ணது உதச்சதும் உண்மை. இப்ப வாக்கு சதவீதத்துல நம்ம முக்கியமா பேச விரும்புறோம். இப்ப வரைக்கும் 6 மணி நிலவரப்படி அல்லது 5 மணி நிலவரப்படி 82% வந்திருக்கிறது. 82 87 வரைக்கும் வரலாம். அது இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கருதுறோம். அல்லது வேற காரணங்கள் உள்ள இருக்கிறதா, எஸ்ஐஆரின் மூலமாக இதில் வேற ஏதாவது அரங்கேற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன் அதனாலதான் திமுக இந்த முறை ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்த்திருக்கிறது. திமுகவுடைய சட்டத்துறையை சேர்ந்த என்ஆர் இளங்கோ அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு அறிவிப்பை நேற்று கொடுத்திருந்தார். அது நேற்று மட்டும் கிடையாது, அவங்க முன்னாடியே அதுக்கான ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திமுக சார்பாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்லயே 17C லோக்கல்ல வாங்குறாங்க இல்லையா, அதை வாங்குறத அப்லோட் பண்றது, எத்தனை நம்பர்ஸ் இதா இருக்கு அப்படின்றது. இப்ப பூத்ல பார்ட் சீரியல் நம்பர், பாக வரிசை எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பாக வரிசை எண் பூத் லெவல் ஆபீசர்கிட்டே இருக்கும், பூத் லெவல் ஏஜென்ட்டே இருக்கும். அவங்க 2 பேருமே பெட்டியில் வச்சிருப்பாங்க. டிக்கெட் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் ஏற்கனவே அவங்க திருப்பி யாரும் வர்றாங்களா, அல்லது இவங்க ஏன் வரல அப்படின்றதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஏற்றி வைக்கணும். அது போக 17C அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வாங்கி அப்லோட் பண்ணணும். இது போக ஐடி விங்குக்கு தனியா சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகள் எல்லாம் அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் ஹைக்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான். ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்பு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் இந்தியா முழுக்க தீசா செதல்வாத் அவர்கள் நமக்கு நேரடியாகவே அறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க, நேரடியாக வெளியிடவும் செஞ்சிருக்கிறாங்க. பேரலையிலே நம்ம அதை நேரலையாக ஒளிபரப்பி இருக்கிறோம். அதுல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 மணிக்கு மேல பல இடங்கள்ல பல ஆயிரக்கணக்கான வாக்குகள். அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வர்ற நம்பர்ஸே ஒரு இடைவெளி விட்டு சொல்லும் போது
குத்துமதிப்பா சொல்றது, ரொம்ப குறைச்சு சொல்றது, அப்படி ஒரு வேலை நடக்கும். இதை புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் அவர்ல தான் மொத்த நம்பரையும் ஜெனியூனா சொல்லுவாங்க. சரி, அப்ப கொஞ்சம் குறைச்சு சொன்னது பூராமே அங்க ஏறும்போது ஐயா தெரியுது இப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதே நம்பர், நீ என்ன நம்பர் சொன்னியோ பொட்டியை உடைக்கும் போது அதே நம்பர் தானே இருக்கணும். நீ ஏற்கனவே 5 மணிக்கு சொன்னதை விட 7 மணிக்கு சொன்னது படுபயங்கரமான இன்க்ரீஸா இருக்கு. 7 மணிக்கு சொன்னதை விட 10 நாள் கழிச்சு பெட்டியை உடைக்கும் போது அதை விட ஹையா இருக்கு. எப்படி? அப்ப பூத்துல ஓகே பண்ணி சீல் பண்ணி முடிச்சு ஒரு நம்பர் சொன்னதும் திறக்கும் போது ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சு? டிஸ்கிரிபன்சி முன்ன பின்ன ஒரு 5-6 நம்பர் முன்ன பின்ன இருக்கலாம். அதுவே வரக்கூடாது. ஆனா அதனாலதானே நீ வந்து பொட்டியை வச்சிருக்க. ஏங்க பேட்டரி நம்பர் முத கொண்டு எழுதுவாங்க. கால்குலேட்டர் டெக்னாலஜி தானே இதுன்னு சொல்றேன். ஆமா, கால்குலேட்டர்ல நான் வந்து 5 போட்டா 10 வரும், 10 நாள் கழிச்சு போட்டா 15 வருமா? வராது. அது எப்படி இதுல மட்டும் வருது? எப்படி கையாகும்? அன்ஹேக்கபிள்ன்ற, அன்பெனிட்ரேட்டபிள்ன்ற, அப்புறம் எப்படி இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது? கார்த்திக் சிதம்பரமே சொல்றாரா? நம்ம நம்பணும்ல. என்னன்னு அவர்தான் அதையும் சொல்றாரு. என்னன்னு கால்குலேட்டர்னு எப்படி சார்? கால்குலேட்டர்ல எப்படி சார் நம்பர் மாறும்? இன்னைக்கு வேணா ஒரு கால்குலேட்டர் எடுத்து வச்சு போடுவோம், அதை அப்படியே வந்து ஆபீஸ்ல வச்சிருவோம். குமாரசாமி கால்குலேட்டரா? குமாரசாமி கால்குலேட்டர் இல்லாட்டி விஜய் கால்குலேட்டரா இருக்கும். ஏன்னா திருச்சி கிழக்குல 208 கோடி சொத்து மதிப்பு, பெரம்பூர்ல வந்து 108 கோடி. என்னடான்னு பார்த்தா டோட்டல்ல 100 கோடியை விட்டுருக்கான் கோமாளி. குமாரசாமிக்கு சாவே கிடையாது. எப்படி சாவர்கர் சாவது இல்லையோ குமாரசாமிகள் சாவதே இல்லை. அப்ப இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமா இருந்தது. இப்ப அதை வந்து பிரேக் பண்றதுக்கு திமுக ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி ஒரு எஃபர்ட் போடுறாங்க. அது தேர்தல் முடிவு வரும்போது இந்த 4ஆம் தேதி பெட்டியை உடைக்கும் போதுதான் இந்தந்த பெட்டிக்கு இந்த நம்பர் சொல்லப்பட்டிருந்தது, இந்தந்த வேலை இருந்தது, ஆனா இது இப்படி ஒரு மிஸ்மேட்சிங் இருக்கு அப்படிங்கறது குறித்து பேசுவாங்க. நம்ம கன்க்ளூட் பண்ண விரும்புறது ஒண்ணுதான். அவன் சாரசாரையாக வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்களான்னு கேட்டா ஆமா வாக்களித்திருக்கிறார்கள், மறுக்கல. மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்களா? ஆமா நிறைவேற்றியிருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலுக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது, அதாவது விழுந்த நம்பர்ஸ் வித்தியாசம்ங்கிறது இவனுங்க சொல்ற மாதிரி ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு இல்ல. இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலே அது 20 லட்சம் பேர் தான் எக்ஸ்ட்ராவா வாக்களித்திருக்கிறார்கள் தகவல். இல்ல 20 லட்சம் 25 லட்சம்னு நீங்க கணக்கு வச்சா கூட பெர்சன்டேஜ் விடுங்க, நம்பர் மாறாதுல்ல. இப்ப நம்பர் எடுத்து பார்ப்போமே. 2016 என்ன நம்பரு, 2021 என்ன நம்பரு, 2026 என்ன நம்பர்னா ஹிஸ்டாரிக்கலாவே நமக்கு விவரம் தெரிந்த காலம் முதலே ஒவ்வொரு முறையும் பதிவாகக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 20 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 40 லட்சம் வரைக்கும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அதுல இடையில 2016 மட்டும் வந்து ஒரு பயங்கரமான ஹைக் ஒண்ணு, திடீர்னு 40 லட்சத்தை ஒட்டி ஹைக்கு போற மாதிரியான, எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, 64 லட்சம் 64 லட்சம் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு ஒரே இதுல, அதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஆனா ஆவரேஜா 30 to 40 லட்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது அப்ப 2016 வந்து மக்கள் நல கூட்டணி இருந்த டைமா? ஆமா. அப்ப இந்த இடதுசாரி தோழர்கள், முற்போக்கு தோழர்கள், தேர்தல் புறக்கணிப்புல இருந்த தோழர்கள் ஒரு 64 லட்சம் பேர் ஓட்டு செலுத்தி. சரி, இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிருக்கேன். நானே மக்கள் நல கூட்டணி ஆதரவாளர். இவங்க எல்லாம் 2009 எதுக்கு சென்னை வந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் அப்படி கிடையாது உடன்பிறப்புகளே, நான் அப்படி கிடையாது. இல்ல, இந்த 64ங்கிற நம்பர் அச்சீவ் பண்றதுக்கு தேர்தல் புறக்கணிப்பில் இருந்த தோழர்கள் தேர்தல் பங்களிப்பில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க அமைப்புக்கே 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த 64. ஆனா இந்த முறை உண்மையிலேயே தேர்தல் புறக்கணிப்பில் இருந்த பல அமைப்புகள் நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பலர் அதை திமுகவிற்கான ஆதரவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சிலர் வெவ்வேறு பகுதிகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை வந்து இடதுசாரி இயக்க தோழர்களே பல பேர் வந்து தோலுரித்து, எத்தனை பேர் அந்த விஜய்க்கு ஆதரவளித்த கட்சிகள் எல்லாம் எம்எல் இயக்கங்கள்னு பேரை வச்சுக்கிட்டு விஜய்க்கு போய் ஆதரவளிக்கிறது, இதெல்லாம் மாவோவுக்கு தெரிஞ்சா, இதெல்லாம் சாரு மஜும்தாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது? அவர் என்ன 0 டிகிரி நாவல் அந்த மாதிரி எழுதுறவர் தானே சாரு மஜும்தார். அவங்களை பொறுத்தவரை அப்படிதாங்க தெரியும். அவங்களுக்கும் சாரு மஜும்தாருக்கு என்னங்க சம்பந்தம்? பண்ணையார் ஒழிப்பு, பெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் நாவல்ல கூட படிச்சிருக்க மாட்டான். சாரிஜி, நல்ல வேலை நீங்க முன்னாடியே செத்து போயிட்டீங்க. இந்த கொடுமையில பாக்குறது அழித்தொழிப்பு கொள்கை என்ன சொல்றா அப்படின்னு நிப்பாட்டி கேட்டீங்கன்னா, ஐயோ எனக்கு தெரியாதுங்களா, இருங்க விஜய்கிட்ட கேட்டு. இல்ல இப்ப அழித்தொழிப்பு கைவிட்டாச்சு. அதுக்கு பதிலாக தான் விஜய் ஆதரவுன்னு நாங்க மாத்திக்கிட்டோம். ஓகே, இப்ப என்ன நடந்திருக்குன்னா 2021 இப்ப வந்திருக்கக்கூடிய, அதாவது 2021 கணக்கு வந்து 6.29 கோடி மொத்தம் ஓட்டர்ஸ். ஆமா, 4.58 கோடி வாக்கு செலுத்தப்பட்டிருக்கு. இப்ப வந்து
5 மணி நிலவரப்படி அதாவது 2016 விட 28 லட்சம் அதிகம். அவரு 28 லட்சம். 2016லயே 64 லட்சம் அதிகம். அதை விட 28 லட்சம் அதிகமா 2021ல போலிங்க. அப்ப மோரார்லஸ் ஒரு 28 லட்சம் 30 லட்சம் ஓட்டு கூடுறது அப்படிங்கிறது வந்து நார்மலா தான் இருக்கு. அது வந்து ஒருத்த வந்துட்டாருன்னு உடனே அப்படியே புதுசா ஜம்ப் ஆயிலாம் வரல. இப்ப இவங்க சொல்ற கணக்கு 2026 படி இப்ப 82% இவங்க சொல்றத வச்சுக்கிட்டா இப்ப 2026ல இப்ப இருக்க 5 மணி நேர நிலவரப்படியே 4.78 கோடின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் ஒரு 20 லட்சம் வரும்னு வச்சா கூட 40 லட்சம் ஓட்டுங்கிறது நார்மல் இன்க்ரீஸ். 2021 கம்பேர் பண்ணும்போது ஒரு 30 லட்சம் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னொரு 40 லட்சம் அப்படின்றது இந்த 30 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிற அதே கணக்கு தான். உன் கணக்குப்படியே நீ வந்து விஜய்க்காகவே விழுகுது அப்படின்னு நீ வச்சுக்கிட்டாலும் 10 லட்சம் ஓட்டு தான். ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு எத்தனை ஓட்டு வேணும்னு தெரியுமா முதல்ல உனக்கு? அது தெரிஞ்சா நீ இந்த உடான்ஸ் எல்லாம் இங்க உருட்ட மாட்டேன். இதுல பிரச்சனை அது இல்ல. இவங்களுக்கு ஏன் இந்த நம்பர் எல்லாமே ஓ அப்படி தெரியுதுன்னா 2011 இருந்து நியூஸ் பாக்குறவனுக்கு ஓரளவுக்கு நிலவரம் தெரியும். திடீர்னு 2026ல என்னன்னா எங்க அண்ணன் எல்லாரையும் நியூஸ் பாக்குற சொல்லிட்டாரு, என்ன பண்றது தெரியல தம்பி அப்படின்ட்டு திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல நியூஸ் பார்க்கும்போது அப்படிதான் ஷாக்கா இருக்கும். வீட்டுல வந்து சுட்டி டிவி பாத்துட்டு இருந்தவனுங்க திடீர்னு சன் நியூஸும் புதிய தலைமுறையும் மாத்தின உடனே என்னது இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது எவனுக்கும் அப்படி இருந்தா பரவாயில்ல, மூணா பானாக்களுக்கே அப்படி இருக்குன்னு தான் புரியல. ஏன்னா நீ வந்து வாரிசு படத்தையே 200 கோடி ரூபாய் வசூல்னு சொன்னா நம்புறவன், இதெல்லாம் நீ நம்பாமையா இருப்ப, நீ நம்புவ. அதனாலதான் அவன் உனக்கு தேவையான உற்பத்தி பண்றான். உற்பத்தி பண்ணி மூணாப்பா நாட்கள் மூலமாவும் சரி, வாய்ஸ் ஆஃப் மாமனார் மூலமாவும் சரி பிளான்ட் பண்றான். அதை கேட்டு நீ நம்புற. இப்போ ஒரு சால்வா முடிவுக்கு வந்துடலாம். தேர்தல் முடிஞ்சிருச்சு, வாக்கெடுப்புலாம் முடிஞ்சு பல இடங்கள்ல பெட்டியை பூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒத்துக்க, உங்க அண்ணன் சிஎம் ஆவாரு அப்படின்னு நம்புறியா, 2வது இடத்துக்கு வருவாருன்னு நம்புறியா, 3வது இடத்துக்கு வருவாருன்னு நம்புறியா அப்படிங்கிறத இப்போ ஒரு ட்வீட்டாவோ ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியாவோ இப்போ போடு. இனி யாரையும் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இல்லை. ஏன் இதை கேட்டு வைக்கிறேன்னா, நாளைக்கு உங்க அண்ணன் மானாவாரியா தோத்ததுக்கு பிறகு உட்காந்து எல்லாரும் புள்ளி பண்ணுவானுங்க, ஏண்டா இந்த கர்மத்தை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தியாடான்னு. அப்ப நீ என்ன சொல்ல வரக்கூடாதுன்னா, நாங்கள் எங்களுடைய இலக்கே இதைத்தான் வைத்திருந்தோம் அப்படின்னு நீ வரக்கூடாது. இல்ல, இப்ப நீ ஆல்ரெடி சொல்லிட்ட, எங்களுக்கு தான் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருச்சு, எங்களுக்கு தான் எல்லா ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு நீ ஆல்ரெடி டிக்ளரேஷன் கொடுத்துட்ட. இதை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன், பிறகு வருகிறேன். 4ஆம் தேதி வரேன். 4ஆம் தேதி வா.